ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். நேஷன் ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படின்ற யூசர் ஜிபியூஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி மீடியம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் போகலாமா? ஓகே. சூப்பர். நம்ம இப்போ டாபிக் குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஜிபியூஸ் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் என்னோட இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு. அது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஒன்று கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுக்கலாம். நான் லிங்க் கீழே போடுறேன். சரி, நம்ம ஜிபியூனா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிபியூ வரைக்கும் ஏன் வந்தோம் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டிங் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் சிபியோட, அதாவது சிபியூனா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அது பல டெக்கேட்ஸாக எவால்வ் ஆகி இப்போதைக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சிபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சைடில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருந்தது. அந்த பிரச்சனை ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பெயினாக மாறிடுச்சு. அதுதான் தொடக்கமே இந்த ஜிபியூஸ்க்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு சிபியூ எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அதே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சிபியோட ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராசஸிங் யூனிட். அதனோட வேலை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். இப்போ சிபியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரே செகண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் அது ஒரு மாதிரி சீக்வென்ஷியலாக போகும். இன்ஸ்ட்ரக்ஷன் 1 2 3 எங்கே ஜம்ப் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் பண்ணி வேற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் சரி என்ன சீக்வன்ஸாக போகுதுன்றதுக்காக மல்டிபிள் கோர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஒவ்வொரு கோரில் தனித்தனியாக நடக்கிற மாதிரி சார்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் மாதிரி. ஆனால் என்னன்னா ஸ்டில் ஒரு பெயின் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னா இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு இன்டென்ஸ் கால்குலேஷன் வந்துடும். அந்த இன்டென்ஸ் கால்குலேஷன் என்னன்னா சிபியூக்கு அது ஓவர்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த இன்டென்ஸ் கால்குலேஷனுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஃபைலை லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு ஃபைல் நேம் இருக்குது. நீங்கள் சிபியூ கிட்ட சொல்கிறீங்க இந்த ஃபைல் நேம் வீடியோ ஃபைலை லோட் பண்ண அப்படின்னு. அது ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் தான். இப்போ சிபியூ சின்ன ஃபைல்னா லோட் பண்ணிடும். இதே ஒரு 4K ஃபைலுன்னு வச்சுங்களேன். இப்போ அதை லோட் பண்ணுறது ரொம்ப சிரமப்படும். ஏன்னா சிபியூ பொறுத்தவரை அதனோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. சிபியூ என்னன்னா பல ஆப்ரேஷன்ஸ் அட் அ டைம் பண்ணும். அதுதான் அது ப்ராசஸிங் யூனிட். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்கை கொடுத்து இதை நீ ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணு அப்படின்னா சிபியூ அதுக்காக டிசைன் பண்ணலை. ஏன்னா சிபியோட சப்போர்ட்டிங் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேம், அதுக்கப்புறம் அதோட டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் எல்லாமே மற்ற பெரிஃபரல்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்து அது கலெக்டிவாக நல்லா வேலை பண்ணும். அதுதான் சிபியோட மெயின் பர்பஸே. ஸோ அது சிபியூக்கு எவ்வளோ கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும், எவ்வளோ விதமான கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அது எஃபெக்டிவாக பண்ணும். ஆனால் ஒரு இடத்துல சிபியூ கார்னர் பண்ணி நீ இந்த ஒரு ஜாப் மட்டும் பண்ணு அப்படின்னா சிபியூ மாட்டிக்கும். இந்த சினாரியோ எங்கே வந்தது அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும்போது வந்தது. என்னன்னா கேம் என்ஜின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ரெண்டரிங் பார்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும், கோடிங் பார்ட் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டரிங் பார்ட் என்னன்னா உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அப்போனா உங்களுக்கு நிறைய கோட் யூஐ சர்ஃபேஸஸை ரெண்டரிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த படம்லாம் தெரியும். அது ஒரு சினாரியோ. இன்னொன்று இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன்லாம் உங்களுக்கு ரெண்டரிங் தான். கேமை எஃபெக்டிவாக டெவலப் பண்ண முடியல. அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுதான் பின்னாடி ஜிபியூ அப்படின்னு மாறிச்சு. அது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னு ஃபர்ஸ்ட் கேம் ஃபோக்கஸ்டு ஒரு ப்ராசஸிங் யூனிட் கண்டுபிடிச்சாங்க. அதனோட வேலை என்னன்னா சிபியூவோட ஜாப் சிபியூ பண்ற மாதிரி வச்சுட்டு சிபியூக்கு எங்க பாட்டில் நெக் இருக்கோ அந்த ஜாப் கேம் ப்ராசஸிங் யூனிட் செப்பரேட் மாடியூல். அது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட அலைன்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை சிபியூ பண்ண முடியும். ஆனால் சிபியூக்கு ஹெல்ப் வேணும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிபியூக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வச்சாங்க அந்த மதர் போர்டில். அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வேலை சிபியூவில் கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் கமாண்ட் வந்தது அப்படின்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு வழியாக போகும்.
ஆனா அதுவும் பத்தல. ஏன்னா சிபியூவோட மெயின் டாஸ்க் வந்து கிராபிக்ஸ் மட்டும் ரெண்டர் பண்றது கிடையாது. அது பல பெரிஃபெரல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ஆகணும். ஸோ ஆனா இது வந்து கேம்க்கு பிரச்சனை வந்ததுனால வந்து என்னன்னா, அது வந்து டெடிகேட்டடா ஒரு கார்டு வேணும் அப்படின்றதுக்காக கேம் ப்ராசஸிங் யூனிட்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ம் மாறி அது வந்து கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன? அது வந்து ஒரு செப்பரேட் சர்க்யூட் அது ஜிபியு அப்படிங்கிறது. அந்த சர்க்யூட்டோட வேலை வந்துன்னா அதுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த மெயின் சிபியூக்கும் அதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. மெயின் சிபியூ வந்து பல வேலை பண்ணும் அட் த சேம் டைம். ஆனா இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ஒர்க் ஒன்று பண்ணும். ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அப்புறம் இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து உங்களுக்கு வந்து மற்ற சப்போர்ட் ஆர்கிடெக்சர் லைக் அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்குரிய சிப்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி அது ஒரு தனி கார்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஜிபி வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்னு நினைக்காதீங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் வந்து வேற. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எல்லாமே கண்டெய்ன்டா இருக்கு. ஜிபியு வந்து சிமிலர் டு சிபியு தான். ஆனா என்ன பண்ணாங்க, அந்த ஃபோக்கஸ் வந்து வேற மாதிரியா பண்ணிட்டாங்க. அந்த அந்த டைப் ஆஃப் ஒர்க் வந்து வேற மாதிரியா டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ சிபியுக்கும் ஜிபியுக்கும் பிரைமரி டிஃபரன்ஸ் நீங்க ஆர்கிடெக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். என்னன்னா சிபியூல வந்து ஏஎல்யூன்னு ஒன்று இருக்கு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு. அந்த ஏஎல்யூ வச்சு தான் எல்லா டாஸ்க்கும் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணும். ஸோ நம்ம வந்து நிறைய கோர்ஸ் ஆட் பண்ணால் நிறைய ஏஎல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 கோர்ஸ் 4 கோர்ஸ் 8 கோர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஜிபி எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஏஎல்யூ தான் இருக்கும். ஆனா ஆனா நிறைய இருக்கிறதுனால வந்து அது அதனோட பர்பஸ் வந்து வேற. என்னன்னா சிபியூவோட பர்பஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்றது. ஆனா இப்போ ஜிபியூல வந்து நிறைய ஏழு இருக்கிறதுனால அது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக பண்ணல. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ணது. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு டாஸ்க் ஒரு சிங்கிள் டாஸ்க் எடுத்து அது வந்து ஸ்கேல் பண்ணிடும். இப்போ வந்து ஜிபியூ வந்து இவால்வ் ஆக ஆரம்பிச்சோன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ட் ஆக ஆரம்பிச்சது. சிபியூ வந்து கேமோட அந்த கோர் லாஜிக் வந்து பார்த்துக்கும். ஆனா அந்த ரெண்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிபியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுனால வந்து என்னன்னா கேம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து இவல்யூஷன் ஆகி ஆகி பவர்ஃபுல் ஜிபியூ கார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா ஜிபியூக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிபியூக்கு தனி ஃபேனே இருக்கும். அந்த அந்த யூனிட் கூல் டவுன் பண்றதுக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி இவால்வ் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா சிமிலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தாங்க. சிமிலர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கால்குலேஷன் ஹெவியா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். ஒரு உதாரணம் வந்து பிட்காயின் மைனிங் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். பிட்காயின் மைனிங் வந்து சிபியூக்கு அவ்வளோ வேலை கிடையாது. ஏன்னா அதுக்கு அதனோட லோடே வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதை மைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிங்கிற போது இந்த ஜிபியூ வந்து இது வந்து கரெக்டான அந்த அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஜிபியூ வச்சு பண்ணும்போது அந்த ஹெவி டியூட்டி டாஸ்க் வந்து ஜிபியூக்கு ரவுட் பண்ணிட்டாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்ததை இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சிபியூக்கு சப்போர்ட்டிங் கார்டாக வந்து டிரான்சிஷன் ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி அவங்களோட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அதனோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஒரு டார்கெட்டட் கால்குலேஷன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது என்னன்னா அதுக்கும் ஜிபியூ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் கம்யூனிட்டி அவங்களோட ரெண்டரிங் இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் இந்த மாதிரி பல கோணத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஹெவி கால்குலேஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜிபியூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நல்லா ஞாபகம் ஜிபியூ ஆரம்பிச்சது வந்து கேம்ஸ்க்காக தான். இந்த கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணது வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. சரி நம்மளும் அதை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி ஜிபிஓ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதில் ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாடல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் வந்து பல டேட்டாவை கியூரேட் பண்ணணும். அப்படின்ற போது என்னன்னா சிபியூக்கு வந்து அவ்வளோ இதில் வந்து ஒர்க்கு கிடையாது. அப்படின்ற போது என்ன பண்ணனா அவங்க வந்து ஜிபியூ நெட்வொர்க்கே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிபியூஸ் வச்சு தான் வந்து ஏஐ மாடல்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரிக்குவயர்மெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ஜிபியூ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா ஜிபியூ வந்து தனியாக ஸ்டாண்ட் அலோனாக ஒர்க் பண்ணாது. ஜிபியூக்கு வந்து சிபியூ வேணும். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் ஸ்டாண்டர்ட் மைக்ரோ ப்ராசஸர் வேணும். ஆனால் ஒரு செக்ஷன் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ வந்து ஜிபியூக்கு தள்ளி விட்டுரும். நீ போய் பண்ணு நான் வேற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ சிபியோட ஃபங்க்ஷனாலிட்டி இதையும் நம்ம வந்து கன்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. சிபியூ வந்து அது என்ன சொல்லணும்னா எல்லாத்துலேயும் ஜித்தேன் அப்படின்னு வச்சுங்க சிபியூ. ஜிபியூ வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் தான் ஜித்தேன். அந்த பர்பஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது என்ன கேமா இல்லை ஃபைனான்ஷியல் டேட்டாவா இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்றது ஒரு செக்ஷன், இல்லாட்டி ரெண்டரிங் யூஐ ரெண்டரிங்கா இல்லை மூவி ரெண்டரிங்கா அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா ஜிபியூ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மேனுஃபேக்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஜிபிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஜிபியூ வந்து நமக்கு அவசியம் தேவையா நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நார்மல் ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையில்ல. நம்ம வந்து இருக்கிற
லேப்டாப்பில் என்ன டூல்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணாலும் ஈவன் யூடியூப் மூவிஸ் எது பார்த்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. எப்போ வந்து உங்களுக்கு ஹை ஃபிடலிட்டி கேம்ஸ் இல்லாட்டி மூவிஸ் இல்லாட்டி நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஒரு மூவியை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து அந்த ஜிபியூ எக்ஸ்டர்னல் ஜிபியூ வச்சா அப்போ வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. இப்போ பை டிஃபால்ட் இன்னைக்கு போய் நீங்கள் லேப்டாப் வாங்கினீங்கன்னா சிபியூ கூட ஜிபியும் சேர்ந்து தான் வரும். அது வந்து இன்டெகிரேட்டட் ஜிபியூ. ஏன்னா மதர் போர்ட் சைஸ் கம்மியாக வந்து ஜிபியும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து என்னன்னா டைரக்ட் எக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஜிஎல் அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுதான் வந்து ஜிபியூக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன். இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ ஜிபியூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிபியூ கழிச்சு இப்போ வந்து அந்த இன்டெகிரேட்டட் ஜிபியூ பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஜிபியூன்றது தனி அதனோட ஒரு ஸ்டாண்டோலன் மாடியூல். அது இப்போ வந்து ஸ்டாண்டோலன் மாடியூலாக இருக்கிறதுனால வந்து என்னன்னா அதுக்கு நீங்கள் தனி காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போ ஜிபியூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் காஸ்ட்டை எடுக்க முடியாமல் கிளவுட் நெட்வொர்க் வந்து போயிடுறோம். நம்ம கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்குது. நீங்கள் போயிட்டு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போயிட்டு நீங்கள் ரெண்ட் எடுத்துக்க வேண்டியதான், எத்தனை ஜிபியூஸ் வேணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஜிபியோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலான பர்சனுக்கு வந்து இருக்காது. அன்லஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரியில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஜிபியோட ப்ராக்டிக்கல் யூசேஜ் வந்து உங்களுக்கு வரும். மற்றபடி நம்ம பண்ணுற டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரெகுலர் லேப்டாப்பே போதும். ஸோ ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன ஜிபிஓ அதுக்கு தேவையா வேணாமா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதான் வந்து சரி ஜிபி நல்ல விஷயமாச்சுன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி போடணும்னு கூட அவசியம் கிடையாது. தேவையா இருந்தால் மட்டும் ஜிபியை வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இப்போ வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ ஜிபியை பற்றி ஒரு ஹை லெவல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயும் வந்து போடுங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? பாய்.